நிச்சயம் அந்த 100 மூட்டை அரிசி அனுப்பிச்சிருப்பா. என்ன மேனேஜர் சார், என்ன ஆளைய காணா? அது ரொம்ப பிஸி. நீங்க ஆசை ஆசையா வர சொன்னீங்கன்னு. ஆமா ஆமா, உட்காருங்க. மணி இங்க வா. யார் வந்திருக்காங்க? மேனேஜர், பேங்க் மேனேஜர். சார், நான் கேட்டல அந்த லோன் விஷயமா. அது ஒண்ணும் கவலை இல்ல, எல்லாம் ஓகே தான். நீங்க நின்னு நிதானமா உட்கார்ந்து அவசரப்படாம சாப்பிடலாம். மணி என்ன வேணுமோ கவனி. அப்ப நான் வரட்டுங்களா? மேனேஜர் சார், நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சூடா என்ன இருக்கு? நீங்க சொல்லுங்க சார், ஐஸ்கிரீம் கூட சூடா தரேன். என்ன இருக்குன்னு கேட்டேன். இட்லி, வடை, பொங்கல், பூரி, சட்னி, சாம்பார், ரவா தோசை, மசாலா தோசை. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ரொம்ப நல்லா சொல்றீங்களா? ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. ராக்கிங் பண்ணாதீங்க சார், என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. பசிக்கல சார். இருந்தாலும் 2 செட் தோசை, 2 செட் மசாலா தோசை, 2 செட் வடை, 2 செட் பொங்கல், இது கூட சூடா கொஞ்சம் காபி. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வெளிய கொண்டு போய் விக்க போறான்னு. என்ன சாப்பிடாம பாத்துட்டே இருக்கேன் சார். சாப்பிடடே. மணி. சாரி சார். சார் எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். பேங்க் மேனேஜரா ஏதோ சாப்பாடு ஓசியில கிடைக்கிற வரைக்கும் ஓகேதான். டேய் வாட்ச்மேனா நீ? பேங்க்ல மேனேஜர்னு என்கிட்ட புருடா விடுறியா? இருடே. என்னது ஐட்டம்ஸ்? ஏன் அங்க வைக்கிறீங்க? எடுத்து வச்சு சாப்பிட்டுக்க. அப்புறம் மணி, காலிஃபிளவர் ஊத்தாப்பம் ஒரு பார்சல் எடுத்துருவாங்க. காலிஃபிளவர்? காலிஃபிளவர் மாவனை இன்னைக்கு உன்னை காலி பண்ணிடுறேன். என்ன காலிஃபிளவர்? என்னது? பில். வாட் இஸ் திஸ் மணி? இந்த பில்ல நீ என்கிட்ட கொடுத்தேன்னு உன் முதலாளிக்கு தெரிஞ்ச உன்னை வேலை விட்டு அனுப்பிச்சுடா தெரியுமா? எப்படி சார் சொல்றீங்க? நான் யாரு? பேங்க் மேனேஜர். என்கிட்ட நீ பணம் வாங்கலாமா? ஐயா, உங்க பேங்க்ல மேனேஜருங்க எல்லாம் காக்கி பேண்ட், காக்கி சட்டை, தலையில தொப்பி எல்லாம் வச்சிருப்பாங்களா ஐயா? என்ன சொல்றேன்? லுக். ஐயோ, லுக். திஸ் மேன். யூ get out. கப்ஸ் அடிக்கிறியா? நீ மேனேஜர் இல்ல, வாட்ச்மேன். நானாவது உள்ள வேலை செய்யறேன், நீ வெளியில வேலை செய்யற. இந்த விஷயம் எங்க முதலாளி தோசை கல்தலைக்கு தெரிஞ்சா உன்னை ஓட்டலுக்கு முன்னாடியே துரத்தி அடிச்சு போடுவோம். மணி 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 என்ன மணி? அங்க பார், தட்ட பார். ஈவரக்கம் இல்லாம தின்னுருக்க. தோசையில கொஞ்சமாவது மிச்சம் வச்சிருக்கியா? பசி. 150 ரூபாய் பில், 50 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தா விட்டுறேன். மணி மணி வாட் மணி? சரி முதலாளி வாடா. மணினே அதெல்லாம் முடியாது. மணினே பிச்சை போடுறதுக்கு 5 காசு கூட இல்லனே. அது மட்டும் இல்ல, வேலையில இருந்து வேற அனுப்பிச்சிட்டாங்க. ஓசியில சாப்பிட்டாதான் உண்டு. வேலையும் போச்சா? அங்க என்ன கோல்மால் பண்ணியா? இங்க பாரு, இந்த கசமுசம் எல்லாம் வேண்டாம். எனக்கு தேவை 50 ரூபாய் டிப்ஸ். 50? நான் எங்க போ? அண்ணே, உங்களுக்கு 50 ரூபாய் என்ன? 50 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. 50 லட்சமா? என்னப்பா சொல்ற? அண்ணே, லாட்டரி டிக்கெட். இதுல 1 கோடி ரூபாய் முதல் பரிசு. அது நமக்கு விழுந்துச்சு. உங்களுக்கு 50 லட்சம், எனக்கு 50 லட்சம். விழல என்ன? அண்ணே, அதிர்ஷ்டம் தேடி வரும்போது அது வேணாம்னு சொல்லாதீங்கண்ணே. நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். சரி குடு. இந்தாங்க. மணினே வாங்க மேனேஜர் சார். அண்ணே, அன்னைக்கு லாட்டரி டிக்கெட் கொடுத்தல, அதுல 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்குண்ணே. எவ்வளவு? 1 கோடி ரூபாய். இந்த பாருங்க, SG11999511. எவ்வளவு? 1 கோடி ரூபாய். 1 கோடி? ஆமா, மீதி டிக்கெட்டுங்க. மீதி டிக்கெட் ஐயோ எங்க? அத நான் கிச்சன்ல தான் இங்க வச்சிருந்தேன். என்னண்ணே, அடுப்புல கிடுப்புல போட்டுக்க போறீங்க? எடுத்துட்டு வந்துடுறேன். அச்சோ, 1 கோடி ரூபாய். போடா. என்னென்ன தேடுறீங்க? ஒரு பாதி சீட்டை பாத்தியா? துண்டு சீட்டா? ஆமா. கலரா இருக்குமா? ஆமா. லாட்டரி சீட்டா? ஆமாண்டா. அதெல்லாம் நான் காதை நோண்டிட்டு இருக்கேன். அட பாவி, 50 லட்சம் ரூபாயில காதை நோண்டிட்டு இருக்கீங்க. போடா. என்ன மேனேஜர் சார், சமயக்கட்டு வரைக்கும் போய் மணி ஒழுங்கா வேலை செய்யறா இல்லையான்னு செக்அப் பண்ணிட்டு வரீங்களா? சொல்லுங்க, மணி இன்னைக்கு ஏதாவது தகராறு பண்ணானா? டேய் தோசைக்கல் தலையா, இன்னைக்கு மொத்தமா உங்ககிட்ட தகராறு பண்ண போறேன்டா. தமிழ் மணி? நான் தமிழ் மணி இல்லடா,
இங்கிலீஷ் மணிடா, MONEY எங்களுக்கு லாட்டரியில 1 கோடி விழுந்திருக்குடா. 1 கோடியா? உனக்கு தெருக்கோடியே தெரியாது, அப்புறம் 1 கோடி எப்படா தெரியும்? டப்சா கண்ணா. மேனேஜர் சார் என்ன? அவர் மேனேஜர் இல்லடா, வாட்ச்மேன்டா. வாட்ச்மேனா? இனிமே அவர் வாட்ச்மேனும் இல்ல, நான் சர்வரும் இல்ல. நாங்க 2 பேரும் கோடீஸ்வரனுடா. நீ எப்பவும் போல பில்ல கம்பெனியே குத்திட்டு உன் ஹோட்டலுக்கு ஏத்தாப்புல 5 ஸ்டார் ஹோட்டல் ஒண்ணு கட்டி அதுல பில்ல கம்ப்யூட்டர்ல குத்த போறேன்டா. டேய் தோசைக்கல்லு, டிப்ஸ் வாங்க கூடாதுன்னு சொன்னலடா. ஆமா. இந்தாடா 2 ரூபாய் டிப்ஸ் டேக்கிட்ரா. உன் ஹோட்டல்ல காபி நல்லா இருக்காதுடா, பக்கத்து ஹோட்டல்ல குடிச்சிட்டு வந்து உட்கார்றா. 2 ரூபாய் செல்லாத நோட்டா. SG119951. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உட்காருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. செக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஏன்னா மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட் லாட்டரி டிக்கெட் எல்லாம் வருது. அதனால தான் இந்த டிலே. இந்த 1 கோடி ரூபாயை எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணணும். எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நானும் சாதாரண பேங்க் ஏஜென்ட் தானே. நானும் பேங்க் ஏஜென்ட் தானே. பேங்க் ஏஜென்ட்? எந்த பேங்க்? பிளட் பேங்க். ரத்த வங்கிக்கு ஆள் சேர்க்கறாங்கல்ல, அந்த பேங்க் ஏஜென்ட். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. இந்த விஷயம் மத்த பேங்க் ஏஜென்ட் தெரிஞ்சா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீங்க மனசு மாறிடாதீங்க. இதோ வந்துடுறேன். பாய். சார் கூல் ட்ரிங்க் கூட. சார் யானைக்கு வாடகை என்ன அண்ணே? என்ன? டேய், இனிமே எங்க லைஃப்ல எந்த பொருளையும் வாடகைக்கே வாங்க மாட்டோம். யா. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க யானை எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு வேலை போட்டு வை. வெளியில வந்தோன்னு வாங்கிக்கிறேன். டேய், இனிமே உங்களுக்கு எங்க வீட்டுல டியூட்டி. நாங்க எழுந்திருச்ச உடனே பாட்டு வாசிக்கணும். டேய், பழைய இந்தி பாட்டே வாசிக்காதீங்கடா, லேட்டஸ்ட் பாட்டை வாசிங்கடா. தமிழ் பாட்டை வாசிங்க. நமஸ்காரம். ஏஜென்ட்? ஏஜென்ட்னா கோட்டு டை எல்லாம் போட்டிருப்பாரு, இவர் சட்டை கூட இல்லாம இருக்காரு. வெயில் காலம் பாருங்க, ரொம்ப புழுக்கமா இருந்துச்சு. ஓஹோ. காத்தோட்டமா இருக்கட்டுமே அப்படின்ட்டுதான். அட உடுப்பா, அவன் பரதேசி நாயி சர்க்கஸ் கம்பெனி குரம் குட்டி மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு. ஷூ. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, விஷயத்துக்கு வருவோம். ஆ, ஆ. சார், அந்த 1 கோடி 1 கோடி. அந்த லாட்டரி. ஆமா, 1 கோடி விழுந்திருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அந்த 1 கோடி ரூபாய் பத்தி தாங்க பேச வந்தோம். இங்க நீங்க வருவீங்கன்னு நல்லா தெரியும். அந்த 1 கோடியை டெபாசிட் பண்ணிடலாங்களா? முடியாது. இந்த பேங்க்ல தானே டெபாசிட் பண்ண முடியும். அததாங்க நாங்களும் சொல்றோம். இப்ப எப்படி சொல்லுவீங்க? நாளைக்கு என் மனசை மாத்தி வேற பேங்க்ல கட்டுன்னு சொல்லுவீங்க. ஏற்கனவே பேங்க் ஏஜென்ட் என்கிட்ட சொல்லிவிட்டாரு. ஏஜென்டா? அப்ப நீ யாரா? நானும் ஏஜென்ட் தான். டேய், ஒரு பேங்க்ல எப்படா 2 ஏஜென்ட் இருக்க முடியும்? 2 பேங்க் 2 ஏஜென்ட். நீங்க 2 பேரும் ஒன்னா வந்தா 3 பேங்க் 3 ஏஜென்ட். 2 பேரும் தனித்தனியா வந்தா 4 பேங்க் 4 ஏஜென்ட். எப்பா, என்னப்பா இவன் வெறி நாய் கடிச்ச மாதிரி பேசுறான்? டேய், அவுட் சைடு how many people waiting? இவன் ஆஃப் பண்ணுப்பா. அண்ணே, யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சார், லாட்டரியில 1 கோடி ரூபாய் எங்களுக்கு. சாரி, இது டூப்ளிகேட் டிக்கெட். டூப்ளிகேட்டா? மிஸ்டர், நல்லா கேளுங்க. இவர்கிட்ட தான் அந்த ஒரிஜினல் டிக்கெட் இருக்கு. இவருக்கு தான் அந்த 1 கோடி ரூபாய். ஐயோ சார், பரவாயில்ல சார். டூப்ளிகேட்டா இருந்தேன்னா ஒரிஜினல் டிக்கெட் வாங்கினவருக்கு முக்காவாசி பணம் கொடுங்க, டூப்ளிகேட்டுக்கு கால்வாசி பணம் கொடுங்க. ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் வெளில போறீங்களா? சார் ப்ளீஸ், இத நம்பி என் சர்வர் வேலையை வேற விட்டுட்டேன் சார். அப்ப ஒண்ணு செய்றீங்களா? என் வேலை காலியா இருக்கு. என்ன உன் வேலை? IAS ஆபீசர் வேலையா? இல்ல, பிளட் பேங்க் ஏஜென்ட் வேலை செய்றீங்களா? அவன் நக்கல பாத்தியா? பிளட் பேங்க் ஏஜென்டா? டேய், 1 கோடி ரூபாய்க்கு பிளட் ஏத்துனாலும் உன் உடம்பு தேராது, நீ பேசுறியாடா? மிஸ்டர், இவர் அவமானப்படுத்துறத பார்த்து சும்மா இருக்க முடியாது. ப்ளீஸ் கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, பேங்க் பின்னால வழி இருக்கா? பேங்க் பின்னால வழி இருக்கு, ஆனா நீங்க போக முடியாது. சார், நாங்க முன்னாடி வழியா போனா யானை ரெடியா இருக்கு, மிதிச்சிரு சார். கெட் அவுட் ப்ளீஸ். 1 மினிட், 1 டயலாக். டேய், உனக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருந்தா தொட்டு சொல்லு. 1 கோடி நீ தாங்குவியா? இந்த வயசுல அந்த 1 கோடி சொன்னா கேட்க மாட்டீங்க. I will call the police. எப்பா, ரைட் சைடுல யானை படுத்திருக்கு. மேட்ரு தெரிஞ்சா மிதிச்சிரும். லெஃப்ட் போனா நம்மள பேண்ட் வாசிச்சிடுவானுங்க. அப்ப ஸ்ட்ரைட்டா போயிடுவோமா? ஹலோ. ஓடுங்க, ஓட்டம். டேய், ஓடாதே பாரு, புரியல டேய்.
நீங்க தான் உஸ்தாத் உலகநாதனா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? பார்த்தா வஸ்தாத் மாதிரி தெரியுறீங்க. உஸ்தாது நான் தான், வஸ்தாது நான் தான். உன் பேர் என்ன? தமிழ் மணி. ஹிந்தி கத்துக்கணும். என்கிட்ட ஹிந்தி கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. அது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நான் ஹிந்தி கத்துக்கிட்டு தான் போவேன். சொன்ன வார்த்தைய காப்பாத்தணும்பா. நாட்டுல யாருமே அதை செய்யறது இல்லைங்க. நான் ரொம்ப டென்ஷனான ஆளு, கை கால எடுத்துருவேன். கை கால் போனாலும் பரவாயில்ல சார், நான் ஹிந்தி கத்துக்கிட்டு தான் சார் போவேன். டேய், ஹிந்தி சொல்லி தர்ற எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வா. எக்யூப்மெண்ட்ஸா? ஹிந்தி என்ன கம்ப்யூட்டர்ல கத்து கொடுக்க போறானா? ஐயோ, எதையும் கொண்டு வர்றானுங்க சார். என்ன சார் இதெல்லாம்? எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே சொல்லி தர போறேன். நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டே சொல்லி கொடுத்தாலும் சரி, குளிச்சுட்டே சொல்லி கொடுத்தாலும் சரி, எனக்கு ரொம்ப அவசரம். அவசரப்படாதே, நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டே சொல்லி கொடுப்பேன். நீ எக்ஸசைஸ் பண்ணிட்டே கத்துக்கணும். நானும் எக்ஸசைஸ் பண்ணணுமா? ஆமாய்யா, ஒரு மனிதனுக்கு அறிவு மட்டும் இருந்தா போதாது, ஆரோக்கியம் வேணும். பாஷ்யம் மட்டும் இருந்தா போதாது, பலமும் வேணும். எடு கரலாவ. முதல்ல ஹிந்தில 1 2 3 ஆரம்பிப்போம். ஒண்ணுக்கு ஹிந்தில என்னன்னு சொல்லு. ஒரு விரல காட்டுவேன். பாஷை தெரியாதுன்னு சொன்னா இடத்த காட்டிட மாட்டாங்களா? இதுக்கு பாஷை முக்கியங்களா? யோ, அந்த ஒண்ணுக்கு இல்லையா 1, அதுக்கு ஹிந்தில என்னன்னு சொல்லு. தெரியலீங்களே. சொல்றத செய்யு. 1 2 3 4. ஒண்ணுக்கு இவ்வளவுங்களா? யோ, அதெல்லாம் 1 2 3 4. கரளாவ சுத்து. 1 2 3 சொல்லிக்கிட்டே 100 தடவை சுத்து. திரும்பி வருவேன். ஏப்பா, நீங்களும் ஹிந்தி கத்துக்க வந்தீங்களா? ஆமாங்க, கைய வலிக்குது, தூக்க முடியலன்னு சொன்ன. கைய உடைச்சாரு. தலைக்கு மேல தூக்க சொன்னாருங்க, தலையை உடைச்சாருங்க. நிலைமை பரவாயில்லங்க, உங்க நிலைமை ரொம்ப மோசம். நீ நல்லா தானே பேசுற, உனக்கு ஒண்ணும் திக்குவா இல்லையே. இப்பவும் தமிழ் தானா? நீங்க ஹிந்தி சொல்லி தரவே மாட்டீங்க. சரி, இன்னைக்கு என்ன கிழமை? புதன். ச்சே, புதனுக்கு ஹிந்திக்கு ஆகாதே. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது நல்லது தானே? தமிழுக்கு நல்லதுமா, ஹிந்திக்கு கெட்டதாச்சே. நீ யோசிச்சு பாரு, புதன்கிழமை தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்துனாங்க. 2 ஹிந்தி படம் புதன்கிழமை ரிலீஸ் ஆச்சு. அற்று பிளாப். ஹிந்திக்கும் புதனுக்கு ஆகாது. அப்ப நாளைக்காவது சொல்லி கொடுக்கறீங்களா? நாளைக்கு தானே பாப்போம். நாளை நடப்பது நாராயணன் செயல். ஐயோ, திரும்பவும் தமிழா? சரி, நானா பட்டகிற செயல். இப்போ உனக்கு திருப்தி தானே? நான் வரேன். போங்க சார். ஹாய் மைதிலி. ஹாய் கீர்த்தி. வா வந்து உட்காரு. எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். ஓ, இவர்தான் உன்னோட ஹிந்தி மாஸ்டரா? சார், இவ கீர்த்தனா, டெல்லில இருந்து வந்திருக்கா. இவளுக்கு உங்க கூட ஹிந்தில பேசணுமா? ஹிந்திலியா? ஆமா சார், ஹிந்தில கொஞ்சம் டவுட்லா இருக்கு சார். அதுக்கு டிக்ஷனரி எடுத்து பாருமா. சார், இவ கூட ஹிந்தில நல்லா கவிதை எழுதுவா. எழுதி குடிச்சல, நான் வீட்டுல உட்கார்ந்து படிச்சுக்கிறேன். ப்ளீஸ் சார். விடமாட்டேன் நீயா? இந்த வர்றேன். எதுக்கு ஆபத்துக்கு பாவம் இல்ல. என்ன சார் இது? வீடா எல்லாம் போடுறீங்க, அப்புறம் எப்படி ஹிந்தில? அப்பா அப்பா பாரு வா. என்னடி ஷேர் சொல்றாரு? ஷேர்னா ஹிந்தில கவிதை. நீங்க சொல்லுங்க ஜி. ஒண்ணுமே புரியல. என்னடி சொல்றாரு? தமிழ் में एक पगली है, सोना भी मिल जाएगा. அப்படின்னா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, புதன்கிழமை ஹிந்திக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே சொல்றீங்க? ஓகே சார், அப்ப பாடத்தை நாளைக்கே ஆரம்பிச்சுக்கலாமா?